வண்டி பார்த்திங்கன்னா அதில் பயங்கரமாக ஸ்லைட் ஆகுது. ஸ்லைட் ஆகுறது ஒன்று, நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரியணும் ஒன்று. அது ஏன் அப்படின்னு தெரியல. பட் அந்த ஹிமாலயனோட ரியர் பிரேக் கேலிபர்ஸ் வந்து அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. நம்ம ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பிரேக் அடித்தோன்னா வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது அப்படியே ஆஃப் ரோட்டில் கண்ட்ரோலில் வர மாட்டேங்குது. ஒன்று லாக் ஆகுது, அப்படி இல்லை உங்களுக்கு லாக் ஆகாமல் ஸ்லைட் ஆகாமல் போனோம்னாக்க ஏபிஎஸ் ஆன் பண்ணி தான் ஓட்டணும். ஸோ ஆஃப் ரோட்டில் ஏபிஎஸ் ஆன் பண்ணி ஓட்டுறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய் வண்டி பிரேக் போட்டால் கண்ட்ரோல் வராது. நான் ரீசெண்டாக ஷோரூமில் செகண்ட் சர்வீஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு, இதை கொஞ்சம் பாருங்கண்ணா, பிரேக் அந்தளவுக்கு இல்லை, இது ஏபிஎஸ் ஆஃப் பண்ணால் கம்ப்ளீட்டாக லாக் ஆகுது, ஆன் பண்ணால் அவ்வளோ பிடிக்க மாட்டேங்குது, செக் பண்ண சொன்னேன். அவங்க என்ன கேட்குறாங்க ஷோரூமில், நீங்கள் இந்த ஸ்கிட் ஆச்சுன்னு சொன்னீங்க பார்த்தேன், அந்த ஸ்பீடில் போகும்போது அந்த செகண்டில் ஏபிஎஸ் லைட் ஆனில் இருந்தது ஆஃபில் இருந்தான்னு கேட்குறாங்க. நம்ம ட்ரைவ் பண்ணும்போது அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியும். பட் ஆக்சுவலாக இண்டிகேட்டர் இங்கே வரும் டிஸ்பிளேயில் அதுக்கிட்ட. ஸோ அந்த ஏபிஎஸ் ஒரு லைட் வந்ததா இல்லையா, அதை நீங்கள் பார்த்தீங்களா, அப்சர்வ் பண்ணிங்களான்னு கேட்குறாங்க. தெரியல நான் சொன்னதுக்கு, சரி வண்டியை எடுத்துகிட்டு வாங்க, நெக்ஸ்ட் டைம் நான் செக் பண்ணிவிட்டு ஷோரூமில் அப்டேட் பண்ணுறேன் என்னென்னு அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் போக முடியல.